Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 873 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஓவனு அவனோட ஹீட் பவரை யூஸ் பண்ணி நம்ம சஞ்சியை ஒரே போட்டான்ல, அந்த இடம் பூரா நெருப்பு கண்ணா பின்னான்னு பரவும். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க ஆக்சுவலா அவன் ஓங்கி அட்டாக் பண்ண போறதுக்கு முன்னாடியே இச்சிச்சி இடையில பூந்து ஒரே அடி ஓவன் வாயில ரத்தம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அடிச்சு திரிய விட்டுட்டான். சாதாரண அடியில, ஏன்னா அவன் அடிச்சதுல சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் திரிச்சுட்டானுங்க. சஞ்சி பார்த்துட்டு பேந்த முழிப்பான். ஏன்னா சின்ன வயசுல அவனுங்க 3 பேரும் ரவுண்டு கட்டி நம்ம பயில போட்டா அடின்னு அடிச்சு தள்ளுவானுங்க. நீ வீக்கா இருக்க, நீ ஒரு ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவனே வந்து காப்பாத்திட்டு இருக்கான். அதனாலே பையன் மிரண்டுட்டான். இதுக்கப்புறம் இங்க நிக்காத, கிளம்புனவன அடிச்சு புடிச்சு பையன் கிளம்பிடுவான். கீழே அங்க ஓவனுக்கு செம்ம அடி போல. என்னாச்சு ஏதாச்சுன்னு அவனோட தம்பிங்க எல்லாம் வந்து பதறிட்டு இருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சஞ்சி அடிச்சு கீழே தள்ளி விட்டானே ஒரு ஸ்பைக்ஸ் மண்டையன், அவன் மறுபடியும் அந்த பெரிய சுத்தியில வச்சு அட்டாக் பண்ண வருவான். என்னடா பண்ணுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதான் யோஞ்சி இடையில வந்து ஒரே அடி. அவன் கையில வச்சிருந்த ஆயுதம் சுக்கலா போயிடும். அதுக்கப்புறம் அவன் கழுத்தை பிடிக்க கை அப்படியே ஸ்பிரிங் மாதிரி சல்லுன்னு போகும். அப்படியே புடிச்ச புடியில அவனே வெறி புடிச்சு ஒரு ரொட்டேஷனை போடுவான். அதுலயே அங்க இருந்து ஏகப்பட்ட பேருக்கு சிரியா நட்டி அப்படியே மாச அடிச்சு எல்லாத்தையும் பறக்க விடுவான். என்ன யோஞ்சியை நமக்கு ஹெல்ப் பண்றான்னு ஷாக்கா பாப்பான். போடா சஞ்சி போ, சட்டு புட்டன்னு எஸ்கேப் ஆகுன்னு அவனை அனுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து இன்னும் ஏகப்பட்ட பேரு கண்ணை வச்சு சுடுறது, பீரங்கி வச்சு சுடுறதுன்னு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு குண்டு கரெக்டா நம்ம சஞ்சியை நோக்கி வரும். தப்பிச்சிருவான்னு பார்த்தா பட்டால்னு வெடிச்சிரும். ஐயோ கடைசியில இதுல சிக்கிட்டான்னு பார்த்தா அந்த நெருப்புக்குள்ள இருந்து நிச்சயம் அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வருவான். என்னடா சொங்கி மாதிரி ஆயிட்டியா, நம்ம ஃபுல்லா புல்லட்ட வாங்கியிருக்கில்ல, அதான் அப்படி இருக்க போலன்னு அவனை ஒரு சைடு காப்பாத்தி தூக்கிட்டு வர வழியில இருக்க எல்லாத்தையும் போட்டு பொல்லந்து கட்டிட்டே போவான். எப்படி எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டு, ஏன்டா ஃபெயிலியர், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்பான். இன்னமும் நம்ம பையல ஃபெயிலியர் தான் கூப்பிடுறானுங்க. ஒரு நாளை எப்பவுமே எங்களுக்கு தொல்லை தாண்டா, தொல்லைய தவிர வேற எதுவும் இல்லாமா. நம்ம பையன் பார்த்துட்டு ஏன்டா நாசமா போனவனுங்களா, உங்ககிட்ட எவனாச்சும் ஹெல்ப் கேட்டமா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கடாமா. சரி ரைட்டு, என்னமோ பண்ணித்தல, போயிட்டு வா ஃபெயிலியர்னு சொல்லி தூக்கிட்டு வீசுவான். நம்ம பையன் மின்னல் வேகத்துல போவான். இங்க ஓவனு உடனே போனை போட்டு ஸ்நாக்கு ப்ரௌனி ஜொகோண்டா ஹார்பரை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள விடாதீங்க, எப்படியாச்சும் அவங்கள தடுத்தே ஆகணும்னு கத்திட்டு இருப்பான். ஆப்போசிட் சைட்ல ஆமா யாரோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நீல பேசிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல, எந்த நாயா இருந்தா நமக்கு என்ன, இங்க நம்மளே படாத பாடு போட்டு இருக்கோம்னு அங்க பதட்டத்துல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. அதான் ஜெர்மாவோட ஆர்மி கக்கவா ஐலாண்டிய வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா போதும் நம்ம பழைய கப்பலுக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனா சஞ்சய் போறத கீழே இருக்க சில கும்பல் பார்த்துட்டு அவனை டியர் கேஸை யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம். அவனால இதுக்கு மேல மூவ் பண்ண முடியாது, கண்ணும் தெரியாது, அதாவது கண்ணு எரிச்சால கண்ணை மூடிக்குவான். அதுக்கப்புறம் ஈஸியா லாக் பண்ணிடலாம்ல. அதுக்காக ஒரு 5-6 பேர் எய்ம் பண்ணி நின்றுட்டு இருப்பானுங்க. கேஸை யூஸ் பண்ணும்போது ரைச்சு சும்மா இருப்பாளா, அவளோட பாய்சன் கேஸை வச்சு அவனை எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு இருப்பா. ஏன்டா வீணா போனவனுங்களா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட தம்பி மேலேயே கைய வைப்பீங்க, அவங்கள சும்மா விட மாட்டேன்டான்னு வெறி கொண்டு நிப்பா. ஏன்னா சின்ன வயசுல அவன் பட்ட கஷ்டத்துக்கு அவன் இப்பவாச்சும் நிம்மதியா இருக்கானேன்னு சந்தோஷத்துல இருந்தா. ஆனா இப்பவும் இவங்க அவனை ஒரு பெரிய கலவரத்துல இழுத்து விட்டாங்கல்ல, அதுக்காகவே இனிமேட்டாச்சும் அவன் நல்லா இருக்கணும்னு தரமா செஞ்சுட்டு இருப்பான். அடுத்தடுத்து இன்னும் அவனை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா ரீச்சு விடாம காப்பாத்தி கூட்டு போவா. அவளுக்கு என்ன இப்ப சந்தோஷம்னா, அவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட சஞ்சி இப்ப ஒரு நல்ல டீம் கூட போய் சேர்ந்திருக்கான்ல, அப்படின்னா சஞ்சி அவன் அன்னைக்கு தப்பிக்க வச்சது நல்ல விஷயம் தானே. அவளுக்கே ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படி தனியா அனுப்பி விடுறதுல. ஆனா இங்க இருந்தா அடிபட்டே செத்து போயிருவான், கொடுமை நிறைய அனுபவிப்பான். வேற எங்கேயாச்சும் போய் நல்லவங்களை மீட் பண்ணாவாச்சு நிம்மதியா இருப்பான்ல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கான ஆளுகளை நீ மீட் பண்ணுவேன், நல்லபடியா போயிட்டு வான்னு அனுப்பி வச்சா சொன்ன மாதிரியே மீட் பண்ணிட்டான். எல்லாம் ஃபெயிலியர்னு சொல்றானுங்க. ஆனா நீ ஃபெயிலியர் கிடையாது, நம்ம அம்மா உனக்குள்ள இருக்காங்க அப்படின்ட்டு சென்டிமெண்டா நிறைய பேசுவா. பேசிட்டு நல்லபடியா போயிட்டு வான்னு சின்ன வயசுல அவனை எப்படி தள்ளி விட்டு அனுப்பி விட்டாலோ அதே மாதிரி இப்போ அனுப்பி விடுவா. சின்ன வயசா இருக்கும்போது அவனை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டான். ஆனா இப்போ இல்ல, ஏன்னா அந்த டைம் அவனை பார்த்துக்க யாருமே இல்லையேன்னு பயம். இப்பதான் அவனுக்கான ஃபேமிலி அவனே உருவாக்கிட்டானே. என்னோட தம்பி தான் இந்த உலகத்திலேயே கைண்டஸ்ட் பர்சன், நல்லபடியா போயிட்டு வான்னு அவனை அனுப்பி வச்சுட்டு மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ண போகும்போது ஆனந்த கண்ணீர். இவளுக்கு மட்டும்தான் ஆனந்த கண்ணீர் வரும், மத்தவனுக்கு எல்லாம் முரட்டு பீஸா தான் இருப்பானுங்க. ஆனா அவனுக்குள்ளேயுமே சஞ்சி மேல பாசம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் இங்க இச்சிச்சிக்கும் ஓவனுக்கும் டைரக்ட் காம்பாக்ட் வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. மிச்சவங்க எல்லாம் அங்க இருக்க அல்ல கைங்க அவங்க இவங்கன்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. வந்ததுல அந்த மொத்த ஐலாண்டுமே கலவரமாயிருச்சு. இப்ப சஞ்சி நம்ம லூஃபியோட அந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சிட்டான். யாராச்சும் தடுப்பாங்களா, அதுக்கு போனை எடுப்பாங்களான்னு பார்த்தா எவனும் எடுக்கிற மாதிரி இல்ல. வெளியில வின்ஸ்மோக்கு பொழந்து கட்டிட்டு இருக்கான், உள்ள அவனுக்கு பொழந்து கட்டிட்டு இருக்கானுங்க. இவனுல சமாளிக்கிறதுக்குள்ளேயே பெரும்பாடா இருக்குது. எங்கத்த இவனுல பிடிக்கிறது, நம்மளுமே பார்த்துட்டாங்க இவங்க வந்துகிட்டு இருக்கத. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப கப்பலுக்கு மட்டும் சேஃப்டியா போய் சேர்ந்துட்டானுங்கன்னா போதும், எப்படியாச்சும் அந்த கக்கோ ஐலாண்டை தாண்டி போயிடலாம். தூங்கிட்டு இருக்க லூஃபி கிட்ட நம்ம 1000 சன்னி கிட்ட வந்துட்டோம்னு சொன்னா சாப்பாடு ரெடியா இருக்கான்னு மட்டும் சொல்லடா கொய்யால, எனக்கு பசிக்குதுன்னு தூக்கத்திலேயே புலம்புவான். இப்ப மட்டும் நம்ம லூஃபிக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க எல்லாத்தையும் பொழந்து கட்டிட மாட்டான். சரி, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐலாண்டை விட்டு தப்பிச்சிட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.